இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்திகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும், எங்களுடைய பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அதிசயங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனம். மனம் பதுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கும் விசுவாச மக்கள் மத்தியிலே ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு பதற்றம் இருக்கலாம், மனம் பதறுகிற நிலையில் இருக்கலாம். ஐயோ, இது என்ன ஆகுமோ, இது எப்படி முடியுமோ, என்ன நடக்கப் போகிறதோ என்கிற ஒரு பதற்றத்தோடு கூட இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை தைரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். காரணம், உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். இந்த பதற்றத்துக்கு மத்தியிலே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இருக்கிற மக்கள் யார் யார் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அவர் பதிலளிக்க வருகிற தேவனாயிருக்கிறார். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 28:16 நாம் வாசிக்கும் போது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசிக்கிறவன் பதறான். அப்படியானால் இயேசுவை விசுவாசிக்கிற, அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவன் பதறமாட்டான் என்று சொல்லி. பின் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பதற்றம் வருகிறது என்பதைத்தான் சில வார்த்தைகள் மூலமாக நாம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலர் 19:36 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். பதற்றத்தோடு செய்யாதீங்க, கொஞ்சம் அமர்ந்துருங்க என்ன அந்த வார்த்தை இருக்கிறது. பிரசங்கி 5:2 மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. ஏனென்றால் பதற்றத்தோடு வரும் பொழுது அது தேவையில்லாத வார்த்தை, வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மனம் பதறுகிற சமயங்கள் வரும்போது நீ அமைதலாயிரு, பேசாதிரு என்ற வார்த்தை சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த பதற்றமான நிலைமைகள் விசுவாசி வாழ்க்கையில் வருகிறது, அல்லது என்னென்ன சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பதறக்கூடிய நிலைகள் வருகிறது என்பதை வேதம் சில அனுபவம் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேகமாய் ஒரு சில அனுபவங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டது என்று கூவினான் என்று பார்க்கிறோம். தீர்க்கதரிசி புத்திரர் மரம் வெட்டுவதற்காக யோர்தான் பகுதியிலே போகிறார்கள். எலிசாவையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். ஒருவன் வெட்டி கொண்டு இருக்கும்போது அவன் வைத்திருந்த அந்த கோடரியானது தன்னுடைய கையிலிருந்து கணையிலிருந்து கலந்து தண்ணீருக்குள்ளே போய் விழுந்து விட்டது. அவன் இப்பொழுது மனம் பதறுகிறான். ஐயோ என் ஆண்டவனே என்று சொல்லி பதறுகிறான். காரணம், அது இரவலாய் வாங்கப்பட்டது. அப்படியானால் அவன் அந்த கோடரியை திரும்ப கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதுனால அவனுக்குள்ள ஒரு பதற்றம் உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ என் ஆண்டவனே, இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான் என்று சொல்லி அந்த வார்த்தை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, மரத்தை வீழ்த்த வேண்டியவன் இப்பொழுது விழுந்து கிடக்கிறான். ஐயோ என்று சொல்லி பதறிக்கொண்டு வேதனையோடு இருக்கிற ஒரு நிலைமை நாம் அதில் பார்க்கிறோம். ஏன் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? மண்வெட்டி கோடரி யூஸ் பண்ணுறவனுக்கு, உபயோகிக்கிறவர்களுக்கு அதனுடைய காரியம் தெரியும். அதை உபயோகிக்கும் போதே
மரத்தை வெட்டும்போது அந்த கோடரியானது கணையிலிருந்து கலந்து போகக்கூடிய நிலை வரும் பொழுது அது அசைய ஆரம்பிக்கும், ஆட ஆரம்பிக்கும். அப்பொழுதே அவன் சுதாரித்து கொண்டு அதை சீர்படுத்தியிருந்தானால் கோடரி தண்ணீரில் விழுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவன் கொஞ்சம் அஜாக்கிரதையா நிர்விசாரமாக செயல்பட்டதுனால கோடரி விழுந்து விட்டது. நல்லா யோசித்து பாருங்கள். சில சமயங்களிலே இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது இப்போ அப்படிங்கிற நிலைமையில் அப்படியே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சமாளிக்கிற நிறைய பேரை பார்க்குறோம். இப்படி சமாளிக்கக்கூடிய இடம் வரும்பொழுது தான் ஆபத்து நடக்கிறது, மனம் பதறுகிற நிலை நடக்கிறது. இவனுடைய வாழ்க்கையில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதை அசைந்த உடனே அவன் சரி பண்ணியிருப்பானால் கோடரி விழுந்திருக்காது. அவனுடைய அஜாக்கிரதை நிமித்தம், நிர்விசாரத்து நிமித்தம் கோடரி தண்ணீரில் விழுந்து விட்டது. இந்த பாட்டிலுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் மனம் பதறி போய் நிற்கக்கூடிய நிலைமை யோசித்து பாருங்கள். எதில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தீங்களோ, எதில் நிர்விசாரமாக சரி வரட்டும் பார்க்கலாம், என்ன தான் நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்களோ, அந்த காரியம் தான் உங்கள் வாழ்க்கையில் மனம் பதறும்படியான காரியத்தை செய்கிறது. அதனால் இப்படிப்பட்ட அஜாக்கிரதையான நிர்விசாரமான காரியத்தை செய்யாதிருங்கள். ரோம நிருபத்துக்கு பவுல் எழுதும்போது 12வது அதிகாரம் 11வது வசனத்திலே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே கண்காணியானவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படியானால் இப்படிப்பட்ட காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நீங்களும் நானும் கொஞ்சம் அஜாக்கிரதையாக அசதியாக செய்ய ஆரம்பிக்கும் போது மனம் பதறுகிற நிலை வருகிறது. நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த நிர்விசாரமான செயலானது அவர்களை அழித்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எவ்வளவு ஜாக்கிரதையோடு நாம் செயல்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதைத்தான் இதிலே வாசிக்கிறோம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீயோனிலே நிர்விசாரமாக இருக்கிற உங்களுக்கு ஐயோ, என்ன கடுமையான ஒரு வார்த்தை, யோசித்து பாருங்கள். அப்படியானால் மனம் பதறுகிற நிலை வாழ்க்கையில் வருவதற்கு முதல் காரணம் அஜாக்கிரதை, நிர்விசாரம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து அஜாக்கிரதையாய் நிர்விசாரமாய் செயல்படாதபடி உங்களை காத்துக்கொள்ளும்படி ஆவியானவர் விரும்புகிறார். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் யோனாவின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். கூப்பிட்டேன், சொன்னேன், அந்த வார்த்தைக்கும் கூக்குரலிட்டேன்ங்கிற வார்த்தைக்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கு. யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவன் கூக்குரலிடுகிறான், மனம் பதறிப்போய் பேசிக்கொண்டிருக்கிறான், மிகுந்த ஒரு மனப்பதற்றத்தோடு அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான். இந்த யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டியவன் அல்ல, மீன் வயிற்றில் இருக்க வேண்டியவன் அல்ல. பின் ஏன் அவன் மீன் வயிற்றுக்குள்ளே போனான்? ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நீ நினிவேக்கு போ. 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, கர்த்தர் நினிவேக்கு போ என்று சொல்லி சொன்னபோது அவன் நினிவேக்கு போவதற்கு மனம் அற்றவனாக தர்சீசுக்கு போகும்படி கப்பல் ஏறினான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய சித்தம் மீறப்படுகிறது. ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற சித்தத்தை நீங்கள் மீறும்போது மனம் பதறுகிற நிலை கண்டிப்பாய் வரும், கண்டிப்பாய் வரும். ஒருவேளை நீங்கள் வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் கூட ஊழியக்காரராக இருப்பீர்களானால், அல்லது எந்த காரியத்தை செய்கிறவா நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு மன பதற்றம் இருக்கிறது என்று சொன்னால், அமைதலற்ற ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால், சற்று யோசித்து பாருங்கள். தேவன் உங்களை குறித்து செய்த சித்தம் என்ன? இன்றைக்கி நீங்கள் செய்து கொண்டிருக்கிற சித்தம் என்ன? உங்களுடைய சுய சித்தம் அல்லது மற்றவருடைய ஆலோசனையினால் உண்டாகிற சித்தம் நீங்கள் செய்வீர்களானால் உங்களுடைய மனம் பதறிக்கொண்டே தான் இருக்கும். தேவனுடைய சித்தத்தை யோனா மீறுகிற பொழுது மீன் வயிற்றுக்குள்ளே அவன் அகப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அங்கிருந்து அவன் பதறிக்கொண்டிருக்கிறான். எபேசியர் 5:17 வாசிப்போமானால், நீங்கள் மதியற்றவர்களாயிராதபடி உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ளாவிட்டால்
நான் ஒரு மதியற்றவன், அதாவது முட்டாள், தேவனுடைய சித்தத்தை அறியாத, தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படாத விசுவாசியானாலும் ஊழியரானாலும் யாரானாலும் வேதம் சொல்லுகிறது மதியற்றவர்கள். அப்படிப்பட்ட நிலை வரும் பொழுது இந்த பதற்றமான சூழ்நிலை உருவாகிறது. அதே தான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 24வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சகரியா என்கிற தேவனுடைய மனுஷன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய கற்பனையை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள். அப்படியானால் தேவன் வைத்த சித்தத்தை நீங்கள் மீறும்போது உங்களுடைய காரியம் சித்திக்காது. அதுதான் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவமாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாய் வாசிக்கிறோம். பேதுரு கடலின் மேல் நடந்து வருகிற அந்த சூழ்நிலையில் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். நம்முடைய வேதாகமத்திலே கூப்பிட்டான் என்று போட்டிருக்கிறது. இதே வார்த்தையை ஆர்சி ரோமன் கத்தோலிக்க வேத புஸ்தகத்திலே வாசிக்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அலறினான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அலறினான் என்று போட்டிருக்கு. அந்த அலறுதல் என்பது மனம் பதறுகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு வார்த்தை, ஏற்படக்கூடிய ஒரு சத்தம். பேதுரு கடலிலே பழக்கம் உள்ளவன், நீச்சல் தெரிந்தவன். ஆனாலும் மூழ்கி போகிற ஒரு நிலை வரும்பொழுது அவன் அலறுகிறான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஒருவேளை காற்றை கண்டான், பயந்தான் என்பது ஒரு பக்கம் உண்மையானாலும் இயேசு சொல்லும் பொழுது ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்போ சந்தேகப்படும் போது மனம் பதறுகிறது, மனம் பதறுகிறது. குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் கம்பெனியில் சந்தேகம் வருமானால் ஒருவருக்கொருவர் காரணமில்லாத வேதனையின் அனுபவங்கள் உருவாகுவதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் கூட யாராவது ஒருவர் மேல் சந்தேகத்தில் இருப்பீர்களானால் அவரோடு பேச, அவருடைய காரியங்களை சிந்திக்க உங்களுக்குள்ள ஒரு மன பதற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த சந்தேகத்தை நிச்சயமாய் மாற்றி ஆக வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 இந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலையுண்டு அலைகிற கடலின் அலைக்கொப்பாயிருக்கிறான். அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக, நினைக்கவே செய்யாத என்றுதான் அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். இரும நம்மளும் தன் வழி எல்லாவற்றிலும் அவன் நிலையற்றவனாயிருக்கிறான். கடைசியாக அப்போஸ்தலர் 27:20 நாம் வாசிக்கும் போது, ஜனங்கள் எல்லாரும் கப்பல் ஆபத்திலே அகப்பட்டு கொண்டார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று என்று சொல்கிறார்கள். 33வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள். எவ்வளோ பயங்கரமான ஒரு சம்பவம்! இதுக்கு காரணம் என்ன? பவுல் ஆரம்பத்திலே சொன்னார், இந்த பிரயாணம் நமக்கு சுமூகமாக இருக்காது, ஆகையால் இந்த பிரயாணத்தை நாம் நிறுத்தி கொள்வோம், இந்த பிரயாணம் வேண்டாம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான் என்றால் பவுல் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அதில் நடந்தது என்ன? 11வது வசனத்திலே வாசிக்கிறோம், 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் கப்பல் எஜமானையும் மாலுமியும் அதிகமாய் நம்பினான். அப்போ தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கப்பட்டால் மனம் பதறுதல் வரும். அதை தான் நம்மளே வாசிக்கிறோம். வேதாந்தத்தில் அநேக இடத்துல யார் யார் ஆண்டுடைய வார்த்தையை புறக்கணித்தாங்களோ, சவுல் புறக்கணித்தார். நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் நீர் ராஜாவாக இராதபடி அவருமை புறக்கணித்தார் என்று 1 சாமுவேல் 15:23 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் வருகிறது. இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, மனம் பதறுகிறவர்களை பார்த்தால் பயப்படாதீர்கள், திடன் உள்ளீர்கள் என்று சொல்லுங்கள். ஏன் மனம் பதறுகிற நிலை வருகிறது? அஜாக்கிரதை, நிர்விசாரம் வரும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை மீறும் பொழுது, சந்தேகம் வரும் பொழுது, வார்த்தையை புறக்கணிக்கும் போது இப்படிப்பட்ட காரியம் வருகிறது. இந்த வார்த்தை கேட்டிருக்கிற நீங்களும் கூட இதில் எந்த காரியம் இருந்தாலும் உங்களை ஆராய்ந்து சீர்படுத்தி நன்மை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆராய்ந்து பார்த்து மனம் பற்றம் இல்லாதபடி நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.